அரசியல்ல மிக மிக பொறுமைசாலி யாருக்கு சொன்னால் அந்த ஓபிஎஸ் அவர்கள் தான். எவ்வளவு அதிகபட்ச பொறுமையாக இருக்க முடியுமோ அந்த அளவிற்கு அதிகபட்சமாக மிக பொறுமையாக நிதானமாக இருந்தார். ஆனால் அந்த பொறுமைகளுக்கு மரியாதை இல்லாமல் ஏழை வந்த ஏழை எட்டி உதைப்பதை போல எட்டி உதைத்து தள்ளினார். வேறு வழி இல்லை. ஆகவே ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அப்ப எழுந்த முடிவு மிக சரியான முடிவு, மிக நல்ல முடிவு. தேர்ந்தெடுத்த இடம் நல்ல இடம், அவ்வளவுதான். அதே ஆனால் போட்டி என்பது கொலைமுறை போட்டி அல்ல. தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கும் தான் போட்டி. திமுக அதிமுக போட்டி அல்ல. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எடப்பாடிக்கும் போட்டி அல்ல. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் டெல்லி அரசுக்கும் எதிரான போட்டி தான் நடைபெறக்கூடிய இந்த தேர்தல். உங்களுக்கு எல்லாருக்கும் வீடு இருக்கிறது. அது குடிசை வீடா இருக்கலாம், கூரை வீடா இருக்கலாம், ஓட்டு வீடா இருக்கலாம், அல்லது மாடி வீடா இருக்கலாம். அந்த வீட்டில் வந்து நமக்கு சொந்தமான வீடுதா அல்லது வாடகை வீடாக இருக்கலாம். நம்மளையே கேட்காம அந்த வீட்டுக்குள்ள இன்னொரு வீடு கட்டுவார். யார் வீடு கட்டுவா? நம்மளையே கேட்காம, நமக்கே தெரியாம, நம்முடைய அனுமதி இல்லாம ஒருத்தர் வீடு கட்டுவார். யாருன்னா சிவந்தி பூச்சி. அது வீடு கட்டும். அது எச்சியை பயன்படுத்தி வலையை பின்னும். வலையை பின்னிட்டு ரொம்ப பத்திரமா பாதுகாப்பா கடல் வலைக்குள்ள அமைதியா போடணும். அதுல உட்கார்ந்தே தெரியாது. கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இருக்குல்ல, அது ஒரு இடத்துல ஒழுங்கா உட்காராது. தாவி 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 பறந்துகிட்டு போய் எங்கேயாவது உட்காரும். அந்த சிலைக்கு வயலுக்கு உட்காரும். உட்கார்ந்த பிறகு அதில் இருந்து கிளம்ப முடியாது. பறப்பதற்கு எத்தனையோ முயற்சிகளை மேற்கொண்டோம். அது முயற்சி வெற்றி பெறாது. அது ஈயை குறைத்த ஆண்டவரை பார்த்து வணங்கும். என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, ஆண்டவர் காப்பாற்ற மாட்டார். அதை மாற்றிக்கொண்டோம். அது மாற்றிக்கொண்ட பிறகு சிலந்தி பூச்சி எல்லாமா நகர்ந்து வந்து அந்த ஒரே நின்ற கொள்ள கொஞ்சம் கொஞ்சமா ரத்தத்தை உறிஞ்சி உறிஞ்சி சுருட்டி சுருட்டி சாப்பிட்டு கடைசியா செத்து போயிடும். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி விரிந்து இருக்கிற அந்த வஞ்சக வலையில் மாட்டிக்கொண்டதுதான் எடப்பாடி என்கிற மாட்டிக்கொண்டது. கிளஞ்சி குறிஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி கடைசியாக செத்து தானாகவே கீழே விழுந்து போய்விடும். அதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு நிலைமை. அவர்கள் காலம் கொண்டது மட்டுமல்ல, அதிமுகவை அழித்து அந்த இடத்தில் தங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த விரிக்கப்பட்ட வஞ்சக மலையில் எடப்பாடி பழனிசாமி அறிந்தோ அறியாமலோ விழுந்து விட்டார். அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வஞ்சக மலையில் விழுந்து ஒரு பெரிய கட்சியை இன்றைக்கு இருக்கிற ஓபிஎஸ் ஆகட்டும் அல்லது நம்ம மாவட்டத்தில் அமைச்சர் எல்லா கட்சியில் இருந்த பணியாற்றவர்கள், அந்த கட்சிக்காக இரவு பாரம் பாடுபட்டவர்கள், ரத்தம் செஞ்சவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கட்சி, சாதாரண தொண்டர்களை கொண்ட அந்த கட்சி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமைப்படுத்திவிட்டார். தொண்டர்கள் அடிமையாக இவர் அடிமையாக்கிட்டார். அடிமையாக்கி அரசியல் ஆதாயம் பெறுவதற்கு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான முறையில் எடப்பாடி ஈடுபட்டிருக்கிறார். இது எல்லாம் உண்மையானா, பலமுறை அணியுவது உண்மையானா, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறோம், இது சத்தியம் என்பது உண்மையானா, அடுத்து கொடுத்திருக்கிற வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் என்பது உண்மையானா, அதன் மீது நம்பிக்கை இருக்கவையானா, நான் சொல்ற இந்த தொகுதி மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தில் இருக்கிற 4 தொகுதிகளிலும் எதிர்த்து இருக்கிற வேட்பாளர்கள் அத்தனை பேரும் டெபாசிட்டை இழக்க வேண்டும். அதுதான் உண்மையான வெற்றி. ஓபிஎஸ் வெற்றி பெறுவார் சாதாரணமான விஷயம். சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் சாதாரணமான விஷயம். என்ன அணி பலமான ஏராளமான சாதனைகளை செய்திருக்கிறோம். அணி பலமுறை சாதனைகள் செய்திருக்கிறோம், வேலை செய்வோம் என்கிற முறையில் நாம் அத்தனை பேரும் இங்கே தங்கள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் அவர்தான் இந்த போர் முறைக்கு தலைமையிலாக வேண்டும். அவர் தலைமையிலாக பொழுது நமது அணியில் இருக்கிற அத்தனை கட்சிகளும்
சின்ன கட்சியா பெரிய கட்சியா நடுத்தரமான கட்சியா என்பதல்ல. அத்தனை கட்சியைச் சேர்ந்த தொண்டர்களும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியையும் தினசரி இருக்கிற நாட்கள் குறைவான நாட்கள், இந்த குறைவான நாட்களில் ஒவ்வொரு வீட்டிலும் ஏதோ ஒரு வகையில் இந்த ஆட்சியை காரணமாக பயன் பெற்றிருக்கிறது என்பது மறுக்க முடியாத சத்தியம். மறுக்க முடியாத சத்தியம். மாணவர் பயன்பெற்றிருக்கிறார், அல்லது சகோதரி பயன்பெற்றிருக்கிறார், அல்லது தாய்மார்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள், ஏதோ ஒரு வகையில் பயன்பெற்றிருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு வீட்டிற்கு செல்வோம். ஒரு வீட்டில் 4 வாக்குகள் என்றால் அந்த 4 வாக்குகளுக்கும் நாம் தான் சொந்தக்காரர்கள். வேற யாரும் கிடையாது. வேற யாரும் திட்டமிட முடியாது. ஒரு அதிமுகவாக இருக்கலாம், அல்லது பிஜேபி இருக்கலாம். அவர் பிஜேபியாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் நம்முடைய அரசு வழங்கிய உதவியை பெற்றிருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறுக்க முடியாது. அப்படியானால் யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? நமக்கு தான் வாக்களிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இருக்கிற இந்த குறுகிய நாட்களை பயன்படுத்தி நாம் அத்தனை பேரும் சகோதரர்களாக தோழர்களாக ஒன்றிணைந்து கலப்போட்டு வீடு வீடாக செல்லுவோம், வாக்குகளை பெறுவோம். அத்தகைய கடமையை நிறைவேற்றுவதற்கு நாம் அனைவரும் கடமைப்பட்டவர்கள் என்பதை இங்கே தெரிவித்து, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தமிழ்நாட்டிலேயே முதல் வாக்குகளை பெற்ற வெற்றி வேட்பாளர் என்பதை நிரூபிப்பதற்கு கடமைப்பட்டவர்கள் என்பதை தெரிவித்து, தேனி மாவட்டத்தின் அத்தனை தொகுதிகளிலும் நம்முடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்று அந்த வேட்பாளர்களை அழைத்து வர வேண்டிய பொறுப்பு தங்க தமிழ்ச்செல்வனுடைய பொறுப்பு. ஒன்றுல போயிட்டு 2ல போயிட்டு சொல்ல முடியாது. அத்தனை 6 தொகுதியில் வெற்றி பெற்று அழைத்து வர வேண்டும். அந்த 6 பேர்ல முதலாளாக ஓபிஎஸ் இருக்க வேண்டும். இதுதான் அவருக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து நான் உட்பட சேர்ந்து இணைத்து ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டு அற்புதமான வாய்ப்பளித்த நன்றி கூறி நிறைவு